வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இட்லி பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வெறும் பேனில் ஃபஸ்ட்டு உளுத்தம் பருப்பை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அது செவந்த உடனே அதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. அடுத்தது கடலைப்பருப்பை போட்டு வறுத்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம். அடுத்தது வெள்ளை எள்ளை போட்டு வறுத்து அதையும் தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. இப்போ பச்சரிசியும் போட்டு வறுத்து பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க. இதே மாதிரி பூண்டையும் நாம் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணி எடுத்து வைக்கணும். இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சிவப்பு மிளகாவை வறுத்து வச்சுக்கோங்க. அதுலேயே நம்ம கறிவேப்பிலையும் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு தேவையான அளவு சால்ட்டையும் சேர்த்து பவுடர் பண்ணிக்கோங்க. இப்போ ரொம்ப டேஸ்டான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு.